அடியேன் உங்கள் பிரபாதம் பணிந்து வணங்குகிறேன், வரவேற்கிறேன் சுவாமி. சுவாமியை வாழ்த்த வேண்டும். வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்க, வல்லாண்டு வல்லாயிரம் தாண்டி பல கோடி 100 ஆண்டு வாழ்க. என் சிந்த குளர வைத்த சொல்லுந்தமிழ் செல்வியை வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாட்டுகளை வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியை வாழ்க வளர்க. வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும் அம்மா. அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய். ஆக இருப்பினும் கூட இப்பேற்பட்ட வரவேற்பை இந்த பூலோகத்தில் எந்த ஒரு பெண்மகளும் இப்படி கொடுத்தது கிடையாது. அற்புதமான முறையில் தமிழ் சொற்களை எடுத்து தமிழ் சொல்லாடலை கொண்டு ஆக இந்த இடத்துல ஒரு நாரத மகர்ஷிக்காக ஒரு அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய். மற்ற மகிழ்வானின் ஆக தொட்டனை துணை மலர்கேணி மாந்தருக்கு கட்டளை தூர அறிவு என்று சொன்னார்களே, மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கின்றதோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். படித்த பெண்மகள், பண்பாடு தெரிந்த பெண்மகள், பழக்க வழக்கம் அறிந்த பெண்மகள், தமிழ் கலாச்சார முறைப்படி தமிழ் சென்ற பெருமையோடு இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய நாரத மகரிஷிக்காக வரவேற்பு கொடுத்தாய். ஆக ஆனந்தம் கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஆனந்தம் என்பது முக்கியம். இந்த ஆனந்தம் மகிழ்ச்சி என்பது இல்லாவிட்டால் ஆக வாழும் வாழ்க்கை நரகமாகிவிடும் என்று சொன்னார்கள். அப்ப தீதும் நன்றும் பிறர் தர வாரார் அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு பாருங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரார். அப்ப அப்படின்னா நன்மையும் தீமையும் நடக்கு. நமக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னா நன்மைக்கு காரணமும் நீந்த, தீமைக்கு காரணமும் நீந்த. வேற யாரு மேலேயும் பலி போட்டுறாத. அப்படின்னு ஒரு மனிதனுக்கு நன்மையும் தீமை நடக்கின்ற பொழுது நன்மை நடக்க காரணம் உன்னுடைய செயல்பாடு, தீமை நடக்க காரணம் கெட்டது நடந்துருச்சு, இறைவா எனக்கு ஏன் கெட்டதெல்லாம் நடக்குதுன்னு போய் கோவில் கோவிலா கும்பிடுவதில் பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு காரணமும் நீந்த. அதனாலதான் அற்புதமாக சொல்லி வைத்தான் பாருங்க, யாது ஊரை யாவரும் கேளீர் என்று சொன்னார்களே. எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், நம்ம ஊர் மாதிரி நினைக்கணுமா? எல்லா மக்களும் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி நினைக்கணுமா? அவன் வேற நம்ம வேறன்னு நினைச்சிடக்கூடாது. கணியன் பூங்குன்றன் அதனாலதான் பாருங்க இன்றைக்கு ஐநா சபையிலே அந்த பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகத்தை பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. தமிழனுக்கு ஒரு பெருமை, அதை விட ஒரு பெருமை பாருங்க. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவர், இது ராமநாதபுரம் மாவட்டம் இல்லையா, விருதுநகர் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தவர் அதாவது ஐயா அப்துல் கலாம் ஐயா. இஸ்லாம் மதத்திலே பிறந்திருந்தாலும் ஆக இந்த இந்தியாவுக்காக பாடுபட்டு வல்லரசாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு தமிழ் பெருமை கொண்டவர். ஆக இருப்பினும் கூட வரவேற்பு கொடுத்தாய். உனக்காக நான் ஒரு வாழ்த்துறை கொடுக்கின்றேனம்மா. வாழ்த்துறை கொடுத்து உன்னிடத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே வாழ்த்து. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்து கஸ்தூரி பொட்டு
பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதை மெய் என்று சொன்னார்களே. நீ யாரு, என்ன விவரம், எங்கிருந்து வந்திருக்க, தந்தை பெயர் என்ன, தாய் பெயர் என்ன, உன்னிடத்திலே ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன். நான் கேட்கலாமாமா உன்னிடத்திலே கேள்வி? என்னங்க கேக்குறாரு? கேட்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஒரு சில விவரம் கேட்கலாமா? கேளுங்கள். இந்த சிறியவளின் சிற்றறிவு கேட்டியவரை தாங்களிடம் பதில் சொல்கிறேன். தெரியாததை தாங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். நியாயமான வார்த்தை. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை, அதாவது சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய நிலை வந்து மனிதர்களுக்கு உண்டு. அருள் அறிவு, மருள் அறிவு, பொருள் அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு, சிற்றறிவு, இந்த 6 அறிவு தான் மனிதனுக்கு உகந்தது. அதுலயும் பாருங்க, இந்த இடத்திலே கதாநாயகியாக நிற்கக்கூடிய வள்ளி என்ற பெண்மகள், கேளுங்கள் சுவாமி, ஏதோ ஆக எனக்கு சிற்றறிவுக்கு தகுந்தது மாதிரி ஒரு பதிலை சொல்றேன். அப்படி தெரியாத விவரங்களை கேட்டால் உங்களிடத்திலே கேட்டு தெரியும். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா மண்டக்கணமா வருவாங்க. ஏன்னா மண்டக்கணமாவே வருவாங்க. அந்த மண்டையில கணம் இருந்தா அறிவு, மண்ட கணம் இருந்தா அழிவு. அப்ப அழிவை தேடி நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் எதை வேணாலும் பதில் சொல்வேன் அப்படி என்பது அது அகந்தை. அது அப்படி இந்த சபையில அப்படி கூறக்கூடாது. இப்ப இந்த பெண்மகள் பதவி வருகின்ற பொழுது பணிவு வரணும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதவின்னு வரும். பசித்திரு அப்படின்னா எப்போதும் பசியாவே இருக்கணுமா? இல்ல, அறிவு பசியோடு இருக்கணும். தனித்திருன்னு சொன்ன தனக்கென்று ஒரு இடத்தை தனியாக நிலைநாட்டி இருக்க வேண்டும். இந்த உலகத்துல 10ஓட 11 வாழ்ந்துடக்கூடாது, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு திறமையை காட்ட வேண்டும். அப்ப தனித்திரு, விழித்திரு. அப்ப பாருங்க, காரணம் எதிர்பார்ப்போடு இருக்கணும். விழித்திருந்தா அதுக்காக கண்ண முடிக்க கூடாது. ஒரு எதிர்பார்ப்போட வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கணும், ஒரு லட்சியம்னு ஒண்ணு இருக்கணும். ஆக பதவி என்று சொல்லக்கூடியவர் பொழுது பணிவுங்கிறது வருது. அற்புதமான முறைகளில் இருக்கின்றாய். ஆக உன்னிடத்தில் ஒரு சில உரம் கேளுங்கள் சுவாமின்னு கேட்டேன். அப்ப உன்னிடத்துல கேட்கக்கூடிய கேள்வி, முதல் கேள்வி, ஆக என்னவாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, தந்தை பெயர் என்னமா? நம்பி சுவாமி. தாய் பெயரோ? நங்கை மோகினி. உனது பெயரோ? வள்ளி. வந்திருப்பது காவல். என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தினை செந்தினை. யாருக்காக? கருந்தினை எங்களுக்கும், செந்தினை செந்தில் வடிவேலனுக்கும். கருந்தினை உங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவேலனுக்கும் கொடுக்கிறோம். அந்த குலக்கடவுள் யார் உங்களுக்கு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் தானே. உனது ஊர் என்ன ஊரு? சிற்றூர். சிற்றூர். ஆக தலைநகரம் என்ன நகரம் அது? மேற்பாடி. மேற்பாடி தலைநகரம். ஆக சிற்றூரிலே ஆக வாழக்கூடிய சிற்றரசர்களே உங்களுடைய தந்தையும் ஒருத்தர் நம்பிராஜன் என்று சொல்லக்கூடிய நிலை. கையிலே வைத்திருப்பது கவன். கவன் எதற்கு? பறவைகளை விரட்டணும். பறவை விரட்டணும்? நான் தான் விரட்டணும். இல்லம்மா, பறவை நீ தான் விரட்டுற. ஏன் வர்ற? வாயிலா ஜீவராசியை போய் விரட்டி, இது பாவம் இல்லையா? திணையை கொய்திட கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விரட்டுறோம். உங்க திணையை கொய்து விட்டால் என்ன பாவமா? வாயிலா ஜீவராசி 2 அரிசியை சாப்பிட போது இதை போய் நீங்க விரட்டுறீல. இன்னைக்கு வீட்டுக்கு வந்த மருமக்கமார்கள் எல்லாம் பாருங்களே, ஆக பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்த மருமகமார்கள் எல்லாம் பாருங்க, இப்ப நம்ம உறவே இருக்கட்டுமே, நீங்களும் ஒரு இடத்துக்கு வாக்கப்பட்டு போற பெண்மகள் தான். அப்ப எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த மருமகள் தூங்குவாளா? பின் தூங்கி எல்லாரும் எழுவதற்கு முன்னாலே முன் எழுவாள் பத்தினி. அவங்க அந்த அம்மா எந்திரிச்சு அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்துல சாணத்தை தெளித்து கோலம் இடுகின்றார்கள். பச்சரிசி அரைச்சி அந்த மாவுல கோலம் போடுகின்ற பொழுது, ஏன் நம்ம பச்சரிசி அரைச்சு கோலம் போடுறாங்க? ஒவ்வொரு பெண்மகளும் வீட்டுகள்ல இப்படி நீங்க எல்லாரும் தூங்குனீங்கன்னா நாங்க என்னத்தை பேசுறது சொல்லுங்க? நான் ஒரு எதிர்பார்ப்போட வந்தேன், அற்புதமா ஒரு தர்க்கம் பண்ணணும் அப்படின்னு வந்தா பாருங்க, அம்புட்டு போர்க்களத்துல கிடக்கு மாதிரி இப்படி தூக்குறீங்களே, அவ்வளவுதான் இருக்கட்டும். பாருங்க, ஒரு பிள்ளை இல்லையே, இருக்கிறது ஒரு 5 பேர் இருந்தாலும் கதையின் பிரகாரம் போக வேண்டும். இவ்வளவு செலவு பண்ணி இந்த நிகழ்ச்சியை வச்சு எங்க அண்ணன் அற்புதமா தர்க்கம் பண்ணுங்கன்னே, 2 பேருடைய திறமையை வெளிக்காட்டுங்க அப்படின்னு மிக பிரமாண்டமா வந்ததுலேன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரு முகத்தை பார்த்து நாங்க தர்க்கம் பண்ணுறது நினைக்கல, ஒரு 7-10 பேருக்கு கண்ணுக்கு தெரியலையே, அம்புட்டு எல்லாரும் தூங்குது. ஆக இருந்தாலும் கதையின் பிரகாரம் போக வேண்டும். சுவாமி நாடு மலைநாடு என்பார் பூமி என்று அற்புதமாக பதில் கொடுத்தார். இப்படி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தால் ஆக சபை நிரக்கும், ஆக சபையோர்கள் நிறைப்பார்கள். ஆக இப்பேற்பட்ட இடத்திலே நாயகி என்ற பொறுப்போடு இருக்கக்கூடிய
அகத்தியன். ஆமா. அது வீணைக்கு வாணி. பாட்டுக்கு நாரதர். இந்த வரிசையிலே வில்லுக்கு விஜயன். விஜயன் யாரு? மகாபாரதத்துல அர்ஜுனன் சொல்லுவாங்க. அற்புதமா சொல்றேன். வில்லுக்கு விஜயன் என்று சொன்னாலே மகாபாரத கூட்டிலே ஆக அது பாருங்க, அந்த இடத்துல அர்ஜுனனை தவிர ஒரு சிறந்த வில்லாளி இந்த உலகத்திலே வேற எவனுமே இல்லையா என்று வில்லுக்கு விஜயன் என்று பட்டத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்தார்கள். நல்ல படித்த பெண்மகள். ஏன்னா ஆராய்ந்து படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதுல கூர்மையா எதிரிக்கு இடம் கொடுத்துடாம படிக்கணும், அதுதான் முக்கியம். வில்லுக்கு யார சொன்னீங்க? வில்லுக்கு விஜயன். விஜயன் யாரு? அர்ஜுனன் சொல்லுவாங்க. அர்ஜுனனை தவிர வேற வில்லாளி இருக்காங்களா இல்லையா இந்த உலகத்துல? கிடையாது. கிடையாதுன்னு சொல்றீங்க. இருக்க இப்பதான் உனக்கு எனக்கு வழக்கு வர போகுது. நீ இல்லேன்னு சொல்லி நான் இருக்குன்னு சொல்லுவேன். எங்க அப்பா மாவன நீ அங்கிட்ட தப்பிச்சு விட்டு போயிரு, நீ உண்மையிலே பெரியாது. வில்லுக்கு விஜயன் அர்ஜுனே ஒரு பக்கம் ஏத்துக்கிறேன், நான் இல்லைன்னு மறுக்கல. அவனை விட சிறந்த வில்லாளி ஒருத்த உண்டு. அது அப்புறம் அவன் மகாபாரத கூட்டல அவன் தெய்வ பிறப்பு. வில்லுக்கு விஜயன் அர்ஜுனே. அர்ஜுனனை தவிர்த்து அவனை மிஞ்சிய ஒரு வில்லாளி யாரு இருக்கான்னு கேக்குறீங்க? இருக்கு. நான் இல்லன்னு சொல்லுவேன். நீங்க எப்படி இருக்கு? நீ சரியா படிக்கலன்னு அர்த்தம். யார் சொல்லுது? சரியா முழுசா படிச்சிருவா. முழுமையா படி. மகாபாரதத்தினுடைய கூட்டி மகாபாரதத்தை எழுதியவர் யார் தெரியுமா? முதல்ல தெரியுமா? வேத வியாசன் சொல்ல எழுதினாரு. எதை உடிச்சு எழுதினாரு? தந்தத்தை வச்சு எழுதினாரு. எழுதுகோல் எழுதுறாரு. எழுதுகோல் முடிந்து விட்டது. தந்தத்தை உடிச்சு எழுதுறாருல. தந்தம்னா வலது தந்தமா இடது தந்தமா? வலது தந்தத்தை உடித்து எழுதுகின்றார். மேரு மலையிலே. இதெல்லாம் மக்களையா பேச தெரியுதுல. நான் இதை ஏத்துக்கிறேன்ல. கொம்ப உடிச்சு எழுதினாரு, நான் ஏத்துக்கிறேன்னா இல்லையாங்க? இது உண்மை. ஒரு தெய்வத்துக்கு முன்னால நீ சொல்றத பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு சோறு கிடைக்காது. பொய் சொன்ன அது வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக இருக்கிறத நீ இல்லைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு பொட்டுக்கடலோட கிடைக்காது. சாமி இல்லாதது இருக்குன்னு சொன்னா நீங்க எப்படி நீங்க சொன்னா நான் ஒத்துக்க முடியுமா? நீ என்ன சொல்ற? மகாபாரதத்துடைய பருவங்கள் எத்தனை? 18 பருவம். புரியுதா? மகாபாரத யுத்தம் எத்தனை நாள் நடந்துச்சு? 18 நாள் நடந்துச்சு. இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். என்னுடைய கேள்விக்கு பதில் நீ கொடுக்க முடியல. நீங்க கேட்ட உடனே நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க கேட்டு நான் சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீ என்ன சொன்ன? கேளுங்கள் சுவாமி, தெரிந்தவற்றை சொல்கிறேன். அப்போ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்க கேட்போம், தெரியாத கேட்டா நீங்க ஏதாவது சொல்லிட்டு போய் கதை முறைப்படி என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க. வந்தமா 4 பாட்டை பாடணுமா, முடிஞ்ச அளவுக்கு 4 வசனத்தை பேசணுமா? சரி வந்த ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னா உடனே கேட்டுறதா? கதை முறைப்படி என்ன கேளுங்கன்னா அதை கேளுங்கன்னு சொன்னேன். கதையின் முறைப்படி கேளுங்கன்னு சொன்னீங்கன்னா வண்டி வழி கட்டுன்னு பாருங்கல்ல. யாருக்குமே தெரியாது பாருங்க. சின்ன பிள்ளை எழுப்பி கூட்டா கூட இதுக்கு என்னன்னா மறுப்பாட்டுன்னு கேட்டா ஞான நிலை தான் இருந்தோம் சுவாமி, நாடு மலைநாடு என்பார் பூமி. இந்த எத்தனை வருஷமா வள்ளியர் நாடகம் பார்க்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். நண்டு சிண்டு அத்தனை பெண்களுக்கும் தெரியும் இந்த பாட்டு தான் மறு பாட்டுன்னு. இதை கேட்டுக்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லைங்க. முறையா கதை நான் அதான் சாமியாரா பேசுறதுக்கும் சண்டியரா இறங்கி பேசுறதுக்கும் காரணம் நீனா தான் இருக்கணும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்றுமே. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க எந்த விதத்துல பேசுறீங்களோ அதே விதத்துல நானும் பேசுவேன். நான் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க எந்த முகத்தை காட்டுறீங்களோ அந்த முகத்தை நான் திருப்பி காட்டுவேன். தாங்கக்கூடிய சக்தி இருந்தா நின்று பேசுங்க. இப்ப நீ கண்ணாடி மாதிரி தானே, கண்ணாடிக்கு முன்னால நின்றுகிட்டு முறைச்சு பார்த்தோம்னா அதுவும் நம்மள முறைக்கி, சிரிச்சோம்னா அதுவும் சிரிக்கி, நம்ம அழுதோம்னா அதுவும் அழுவும். இந்த கண்ணாடிக்கு உனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. இப்ப அப்படியே அகத்தின் அழகு முகத்திலே தெரியும், முகத்தின் அழகு கண்ணாடியினுடைய அழகு பாருங்க. அந்த பின்பத்தினுடைய அழகு ரசாயனம் இருக்கிற வரைக்கும் தான் தெரியும். ரசாயனம் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே தெரியாது. வெள்ளுக்கு விஜயன்னு சொன்னேன், அர்ஜுனன் அர்த்தம். அந்த அர்ஜுனனை தவிர அவனை விட மிக சிறந்த மகாபாரதத்திலே மிக சிறந்த வில்லாளி ஒருத்தன் இருக்கிறான்னு இருக்கு. நான் சொல்றேன் இல்லைன்னா நம்ம 2 பேருக்கு ஒரு நிபந்தனை வச்சுக்கிறோமா? ஒரு நிபந்தனை என்ன? ஐயா சபையோர்கள் நீங்க கேளுங்க. இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கீங்க, பெரிய மனசுலா இருக்கீங்க, நல்ல அறிவு சார்ந்த மக்களா இருக்கீங்க. அறிவாளிகள் முன்னிலையிலே நாங்க வந்தது மற்ற மகிழ்வா நினைக்கிறேன். அதாவது இந்த அம்மா என்ன சொல்றதுன்னா மகாபாரதத்துல இந்த அர்ஜுனன்கிறவன் வந்து பாண்டவர்களை சேர்ந்தவனா கௌரவர்களை சேர்ந்தவராமா? பாண்டவர்கள் எத்தனை பேர் மொத்தம்? 5. யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இது 5 தானே. அப்ப கௌரவர்கள் எத்தனை பேர் மொத்தம்? 101 பேர். 100 ஆண்களும் ஒரு பெண்மகள். இதெல்லாம் நல்லா மக்களே தானே சொல்றேன். நான் கேட்டுக்கிறேன்னா இல்லையா? இதை நான் மறுக்கல. இல்ல நான் இதை மறுத்தனா கூட என்னன்னா அது எல்லாத்தையும் மறுக்கிறாரு நாரதன் கூட உங்களுக்கு ஒரு மாதிரியா முகம் சொல்லிக்கலாம். நான் என்னுடைய கேள்வி, அர்ஜுனாகப்பட்டவன் வில்லுக்கு விஜயன் பட்டம் கொடுத்தாங்க.
ஆனால் அங்கேயே ஒரு சர்ச்சை உருவாயிருச்சு. டேய், அர்ஜுனனை விட மிகப்பெரிய சிறந்த வில்லாளி ஒருத்தர் இருக்காண்டா, அவனை தவிர்த்துட்டு தானா கொடுக்குறீங்க? இது எந்த வகையில நியாயம்னு சொன்ன பெரிய மனுஷன் புறம் போட்டு அமைக்கிட்டேன். டேய், அவன் ஒரு இதை சேர்ந்தவன்டா, அவனை கொண்டாந்து சபையில கொண்டாந்து நின்று கொடுக்க முடியாதா அப்படின்னா. காரணம் பாருங்க, அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளி மகாபாரதத்திலே ஒருத்தன் உண்டு. தெரிஞ்சா சொல்லு, தெரியல உள்ள போ, நிக்காத, உனக்கு இங்க வேலை இல்லை. பாவம், இவர்தான் வேலை மனக்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. இல்ல, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்ககிட்ட இந்த இடத்துல தெரியாம நான் நின்னுட்டு போயிருவேனா? அம்மா, அப்புறம் நீ அர்ஜுனன் சொல்ற, அர்ஜுனனை விட ஒருத்தர் சிறந்த வில்லாளி ஒருத்தர் இருக்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல சுவாமி, அர்ஜுனனை தவிர வேற யாரும் இல்லைங்கிற. அப்ப ஒண்ணு தெரிஞ்சா பதில் சொல்லு, தெரியலன்னா உள்ள போயிட்டு வள்ளிய வர சொல்லு. இருக்கான்ல? இருக்கா. யாரு சொல்லு. ஏன்னா உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து வில்லுக்கு விஜய் அர்ஜுனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. ஆனா தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. யார் அவன் அப்படின்னா விதுரன் என்று சொல்லக்கூடியவன். விதுரன் என்று சொல்லக்கூடியவன். அப்படியே நில்லு. நான் ஏத்துக்கிறேன். சபையோர்களுக்கு முன்னிலையில பெரிய மனுஷங்க இருக்கீங்க, ஆண் பெண்களா இருக்கிறீங்க, என்ன பார்த்தா அத்தாம நான் ஏத்துக்கிறேன். அர்ஜுனனை விட வித்த தெரிஞ்சவன் யாரு அப்படின்னா மகாபாரதத்துல விதுரன். அவனுக்கு தான் முறைப்படி விண்ணிலே சிறந்தவன் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கணும். ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஒரு பணி பண்ணி வேலைக்காரிக்கு பிள்ளையா பிறந்துட்ட மன்னர் குலத்துல கொண்டாந்து அவனுக்கு முடிச்சு விட்டோம்னா அப்ப மன்னர் குலம் கெட்டு போகும் அப்படிங்கிற ஒரு எண்ண கேடின் பிரகாரம் அதுதான் இங்க நடந்த நிகழ்வு. அதுதான் அவனுக்கு கொடுக்காமட்டே அவன் வேணாமடா, அவன் வேலைக்காரிக்கு பிறந்தவன்டா, வேசிக்கு பிறந்தவன்டா அப்படின்னு பல பட்டத்தை சொல்லிட்டாங்க. அவனை கொண்டாந்து சபையில நிக்க வைக்கல. அப்ப விதுரன் தானே. மகாபாரத யுத்தம் எத்தனை நாள் நடந்துச்சு? மொத்தம் 18 நாள் யுத்தம் நடந்துச்சு. எல்லாரும் கலந்துக்கிட்டாங்கல்ல. கௌரவர்கள் 100 பேர் கலந்துக்கிட்டாங்கல்ல, பெண்ணை தவிர. ஆமா, கண்டிப்பா 100 பேர் கலந்துக்கிட்டாங்கல்ல. கண்டிப்பா. பாண்டவர்கள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 5 பேர் கலந்துக்கிட்டாங்க. பாண்டவர்கள் பக்கம் எத்தனை சேனை? 7 சேனை. கௌரவர்கள் பக்கம் எத்தனை சேனை? 11 சேனை. ஆக மொத்தம் 11 7 18 சேனை. இதுதான் நடந்த நிகழ்வு. எந்த இடத்திலே மகாபாரத யுத்தம் நடந்தது தெரியுமா? குருச்சேத்திரத்தில். குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல யுத்தம். அண்ணன் 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி அப்படின்னு தீர்வு கொண்ட. ஒரு அடி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்டா உனக்கு அப்படின்னு துரியோதனன் சொல்ற. யாருக்கு? பஞ்சபாண்டவர்களுக்கு. அப்பதான் பாருங்க, இப்ப மகாபாரத யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கின்ற பொழுது அப்ப விதுரை எங்க போன? இப்ப இந்த ஊருக்குள்ள திருமணம் நடக்குதுல்ல. ஆமா. திருமணம் நடக்குதுன்னா கருப்பையாவோ சுப்பையாவோ முனியாவோ யாராவது ஒருத்தர் வருவாங்கல்ல. அதுல சுப்பையாவோ முனியாவோ வரலைன்னா எங்கப்பா அவருன்னு கேட்பாங்கல்ல. ஐயா, நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? எங்கப்பா அவரு? திருவிழாவுக்கு கூட்டம் போட்டிருக்கோம், அவரை காணமே அப்படின்னா, இல்லையா அவர் இந்த ஊருக்கு போயிருக்காரு, அந்த ஊருக்கு போயிருக்காரு, ஒரு வேலை பண்ணுவா சொல்லிட்டு போனாரா அப்படி கேட்பாங்க. சொல்லலையே. சொல்லலைன்னா அவர் எந்த ஊர்ல இருக்காரு? ஒண்ணு அவர் மனைவியை கேட்கணும், இல்லைன்னா அவர் மகனை கேட்கணும், இல்லைன்னா அவர் குடும்பத்தார்களை கேட்கணும். இதுதானே இயல்பு. எல்லாரும் யுத்தத்துல இந்த பக்கம் கௌரவர்கள் நிக்கிறாங்க, இந்த பக்கம் பஞ்ச பாண்டவர்கள் நிக்கிறாங்க. விதுரனே இல்ல. அப்ப விதுரன்ட்ட ஒரு வில்லு இருந்துச்சு. விதுரன்ட்ட வில்லாளி இல்ல, பெரிய மிகச்சிறந்த வில்லாளி இல்ல, அவன்கிட்ட ஒரு வில்லு இருந்துச்சு. அப்ப மகாபாரத யுத்தத்துல அவன் கலந்துக்கிறவும் இல்ல, அவன் எங்க போன ஒரு கேள்வி. அந்த வில்லு இருந்துச்சு பாருங்க, அந்த வில்ல அவன் கையில கொண்டுகிட்டு போகல, ஒருத்தன் கொடுத்துட்டு போன. கொடுத்தவன் பேர் என்ன? தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா உள்ள போய் வள்ளிய வர சொல்லு. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் ஒரு ஆளே போதும், சரியா? இன்னும் 7 பேர் ஒண்ணும் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்படியா? எங்க சபை பாத்துக்கலாம். இன்னைக்கு நீங்க அப்படின்றத இந்த இடத்துலயே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் போறோம். நீ வச்சு எங்கிட்ட தப்பிச்சு போய்க்கேனா நீ உண்மையிலே பெரிய வள்ளி. நான் ஏத்துக்கிறேன். நான் ஏத்துக்கிறதுனால அந்த கைதட்டி ஆரவாரம் செய்யறாங்கல்ல, இவங்களே ஏத்துக்குவாங்க. இருக்கட்டும். போட்டு பாரு, என்கிட்ட போட்டு நீ ஜெயிச்சு போடணும். நான் எத்தனையோ நாவல பாத்திருக்கேன். இன்னைக்கு வேலைக்குனே இன்னைக்கு நீ உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. உண்மைதான். வந்தவுடனே கேள்வி நான் கேள்வி அப்படிங்கறது கேட்கல. சரி. எந்த இடத்துல கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கறத முறையோட கேட்டு பழகணும். சரியா? ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் மறுபடியும் கேட்பேன். தாராளமா கேளு. எல்லாம் தெரிஞ்சவர மாதிரி பேசக்கூடாது. அம்மா, சுவற்றுல பந்த விட்டு விசிறோம்னா அது நம்ம முகரைக்கு தான் வரும். பிடிக்க தைரியம் இருந்தா தான் சுவத்துல பந்த அடிக்கணும். பிடிக்க தவறிட்டோம்னா முகரோட விட்டு போகும். அப்ப நான் உன்கிட்ட கேள்வி கொடுக்குறேன்னா நீ திருப்பி கொடுப்பேன்னு எனக்கு தெரியாதா? நீ ஒன்னல்ல 100 கேள்வி கேளு, நான் விளக்கம் சொல்றேன். தெரியலைன்னா இந்த இடத்துல அம்மா எனக்கு தெரியல, நீ உண்மையிலே என்னோட பெரிய ஆள் வேணா ரூல்ஸ் போயிடுறேன். பாக்கலாம். போதுமா? இன்னைக்கு ஒரு முடிவு வச்சுட்டு போயிடலாம். இந்த மேலையிலேயே உங்களுக்கும் எனக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு போயிடலாம். வேற ஒண்ணும் கிடையாது. அதான் ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. என்ன கேள்வி? வில்லுக்கு விஜயா
அர்ஜுனனை விட வில்லிலே சிறந்தவன், வில்லாளியாக சிறந்தவன் ஒருத்தன் இருக்கான்னு கேட்டவன் நீ விதுரன்னு சொல்லிட்டேன். ஆமா பதில சொல்லிட்டேன். ஆனா அதுக்குள்ள 2 கேள்வி வச்சு எப்படின்னா, மகாபாரத யுத்தத்துல கௌரவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, பாண்டவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, சேனை படைகள் எல்லாம் கலந்துக்கிடுச்சு, விதுரம் மட்டும் கலக்கலையே ஏன்? என்னுடைய கேள்வி. அவன்கிட்ட ஒரு வில்லு எப்போதுமே இருக்கும். அர்ஜுனன் எப்படி வில்லு ஒரு வில்லு இருக்கோ, அது கர்ணன் எப்படி ஒரு வில்லு இருக்கின்றதோ, விதுரன் எப்பொழுதுமே ஒரு வில்லு இருக்கும். அந்த வில்ல அவன் அந்த கலந்துக்கிறல மொத்தம் ஊரை விட்டு போயிட்டான்ல, எங்க போன அந்த வில்ல யாரு கையில கொடுத்துட்டு போன? என்னுடைய கேள்விக்கு பதில். இந்த 2 கேள்வியை தொட்டு வச்சிருக்கீங்க. பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் தொட்டு வச்சிருக்கீங்க. வந்த உடனே கேள்வி கேட்டிருக்கீங்க. தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, தெரியலன்னா இந்த சபையோர்கள் இருக்கால அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க போயிருங்க. எதுக்குங்க நான் மன்னிப்பு கேட்கணும்? ஆமா தெரியாம இந்த இடத்துல வந்திருக்கவா? தெரியுமில்ல. இல்ல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு போனேன்னா நான் வள்ளி இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கே ஒரு மதிப்பு இல்லையே. ஏங்க இவ்வளவு தூரம் வாய காது வரைக்கும் வச்சு பேசுற ஆளு ஏன் பதில் தெரிஞ்சா சொல்ல முடியாது? இதெல்லாம் மழுப்புற வேலை, ஒரு சமாளிக்க முடியும். நீங்க கேட்ட உடனே சொல்றதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் என்று சொன்னார்கள். கேட்டால் கிடைக்குமா, தட்டினால் தான் திறக்குமா? கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். உன் பேர் என்னன்னு கேட்டா வள்ளின்னு சொல்லணும். ஒரு வாரம் கழிச்சு சொல்றதுக்கு பேரு அது படித்த அறிவாளிக்கு. ஆக 2 கேள்வியை தொட்டு வச்சிருக்கீங்க. மகாபாரதத்துக்குள்ளேயே விதுரனை பத்தி 2 கேள்வியை தொட்டு வச்சிருக்கீங்க இல்லையா? முதல் கேள்வி என்ன? விதுரனாகப்பட்டவன் போர்க்களத்துல கலந்துக்கல, எங்க போனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு பக்கத்து இருந்தாலும் இரண்டாவது என்ன கேட்டிருக்கீங்க? வில்லாகப்பட்டத யாரு கொடுத்தா? வில்லாகப்பட்டத விதுரனுக்கு யாரு கொடுத்தா? அந்த வில்லாகப்பட்டது என்ன ஆனது அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த வில்லுக்கு வேலை இல்லாமல் போக கூடாதுல. ஆக இந்த மகாபாரதத்துல கண்ம முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர் ஒரு இடத்துல தவம் செஞ்சுக்கிருக்காரு. அப்படி தவம் செஞ்சுக்கிருக்கும் பொழுது யாரை நோக்கி? பிரம்மனை நோக்கி தவம் செஞ்சுக்கிருக்காரு. அப்படி தவம் செஞ்சுக்கிருக்கும் பொழுது அந்த இடத்துல உலக நன்மைக்காக தான் அவர் தவம் செய்யறாரு. அப்படி தவம் செய்யும் பொழுது நீண்ட காலம் ஆனதுனால பிரம்மனாகப்பட்டவர் மகிழ்ந்து என்ன செய்யறாரு? அவனுக்கு காட்சி தர்றாரு. யாருக்கு? கண்ம முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு அந்த இடத்துல காட்சி தர்றாரு. காட்சி தந்த உடனே என்ன ஆகுது? உலக நன்மைக்காக ஒரு தவமாகப்பட்டதா இருந்தாரு. ஆக பிரம்மனாகப்பட்டவர் பார்த்தாரு, வரங்களை கேட்டாரு, அது வேற விஷயம். இப்ப அவருக்கு பக்கத்திலேயே, அவர் அமர்ந்ததற்கு பக்கத்திலேயே ஒரு மூங்கில் மரமாகப்பட்டது வளர்ந்திருந்தது. ஒரு மூங்கில் மரம் அந்த இடத்துல வளர்ந்திருக்கு. இத பார்த்து பிரம்மனுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய தவ வலிமைகள் அனைத்துமே தவமாகப்பட்டது அந்த இடத்துலதான் இருந்து அமர்ந்து தவமாகப்பட்டதை செஞ்சுக்கிருக்காரு. அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தவ வலிமைகள் அனைத்துமே எந்த இடத்துக்கு போனது? அந்த மூங்கில் மரத்தின் உள்ள போய் இருந்துகிட்டது. சரி, அந்த மூங்கில் மரத்தை சார்ந்துகிட்டது. ஆக இத பிரம்மனாகப்பட்டவர் பார்த்துட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப இந்த மூங்கில் மரத்தை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு போறாரு. எடுத்துக்கிட்டு போய் அதுல மூன்று வில்லாகப்பட்டதை செய்யறாரு. 3 வில்லாகப்பட்டதை செய்யறாரு. முதல் வில்லாகப்பட்டது என்ன அப்படின்னா, சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டதை செய்யறாரு. இரண்டாவது வில் என்ன? கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டதை செய்யறாரு. மூன்றாவது வில்லாகப்பட்டது என்ன? பினாகம் என்று சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டதை செய்யறாரு. இந்த 3 வில்லை யார் செய்யறா? பிரம்மனாகப்பட்டவர் செய்யறாரு. அப்படி செஞ்சு இந்த 3 வில்லை யாருக்காவது கொடுக்கணும், ஏன்னா பயன்படுத்தணும் இல்லையா? அப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக பினாகம் என்று சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டதை யார் இடத்துல கொடுத்தாரு? சிவன் இடத்துல கொடுக்கிறாரு. யாருக்கிட்ட? சிவன் இடத்துல கொடுக்கிறாரு. எந்த வில்ல? பினாகம் என்று சொல்லக்கூடிய வில்ல. அடுத்ததாக இந்த வில்லு சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்ல யார் இடத்துல கொடுக்கிறாரு? விஷ்ணுவின் இடத்துல கொடுக்கிறாரு. உங்களுடைய பாட்டன், உங்களுடைய பாட்டன் விஷ்ணுவின் இடத்துல கொடுக்கிறாரு. ஆக மூன்றாவது வில்லு என்ன? கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டது. இந்த வில்ல யார் இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இருக்கும் பொழுது அப்பதான் அவருடைய எண்ணமாகப்பட்டதுக்கு தோன்றது என்ன அப்படின்னா, விதுரன் என்று சொல்லக்கூடியவன் இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு. ஆக விதுரன் இடத்துல கொடுத்துட்டாரு. 5 வயதிலேயே அரியா பருவத்திலேயே பிரம்மன் மேல மிகுந்த ஒரு பற்றுதல், மிகுந்த ஒரு எண்ணமாகப்பட்டதை வச்சிருந்தது யாரு அப்படின்னா விதுரன் என்று சொல்லக்கூடியவர். ஆக அவருடைய பக்தியை மகிழ்ந்து, அவருடைய பக்தியை மெச்சி என்ன செய்யறாரு? அந்த இடத்துல
2 பேருமே நிக்க முடியாது. ஆனா அப்பேற்பட்ட மிகுந்த சக்தி வாய்ந்த வில்லு. இந்த வில்ல தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பகவான் என்ன செய்யறாரு மகாபாரதத்துல, இந்த வில்லாகப்பட்டது விதுரன் கிட்ட இருக்கு, ஆக இவர் போர்ல கலந்துக்கிட்டார் அப்படின்னா போராகப்பட்டது சீக்கிரம் முடிஞ்சிடும். மகாபாரதமே முடிஞ்சிடும். ஏன்னா இவன்ட்ட மிக திறமை இருக்கு, எல்லாரையும் அழிச்சு காலி பண்ணிடுவேன். கண்டிப்பா தொலைச்சிருவேன் எல்லாரையும். கண்டிப்பா. ஏன்னா அந்த வில்லாகப்பட்டது அவ்வளவு ஒரு மகிமை. இந்த வில்லை ஏவினார் அப்படின்னா இவரை எதிர்த்து யாராலையும் நிக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ண பகவான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, அந்த இடத்துல இவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அன்றைக்கு போனவர் தான் எங்க போனாரு, தூதுவனாக போனாரு. யார் இடத்துல? துரியோதனன் இடத்துல போனாரு. பாண்டவர்கள் சொல்லி அனுப்புறாங்க, துரியோதனன் பக்கம் போறேன். பாண்டவர்கள் சொல்லி அனுப்ப கௌரவர்கள் கூட்டத்துல போனாரு. எதுக்காக? தூதுவனாக போனார். என்ன என்ன காரணம் அப்படின்னா, நாடையாவது கொடுப்பீங்களா? ஏன்னா வனவாசம் போயிட்டு வந்துட்டாங்க. இந்த வனவாசம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரியாசனம் அப்படின்றது வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும். அதை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு போறாரு. இருவருக்கு சண்டை வருகின்ற பொழுது ஒரு பஞ்சாயத்து நபர் வேணும். அந்த பஞ்சாயத்து நபர் தான் விதுரன். இவன் தான் தூதுவனா போறேன். போய் கேட்கிறேன், ஐயா ஒரு நாடு வேணாம் எங்களுக்கு, ஒரு ஊராது கொடுங்க. உங்களுக்கு ஒரு குழி இடம் கூட, ஒரு அடி இடம் கூட கொடுக்க மாட்டேன், ஊசி முனை இடம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. யாரே? துரியோதனன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கிருஷ்ணராகப்பட்டவர் தூதுவனாகத்தான் போயிருக்காரு. எதிரியின் இடத்துல போயிருக்கிறாரு. அப்படி எதிரிகிட்ட போயிருக்கும் பொழுது இதை தெரிஞ்சுக்கிட்ட துரியோதனன் என்ன செய்யறான், அந்த இடத்துல அவருக்கு உணவு பரிமாறணும் அப்படின்ற எண்ணத்தோட உபசரிப்புகள் எல்லாம் பண்றான். அப்படி பண்ணும் போது இவர் கிருஷ்ணராகப்பட்டவர் என்ன செய்யறாரு, இவரை விதுரரை எப்படியாவது இழுத்து விடணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அந்த இடத்துல நான் எதிரியாத்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன், தூதுவனாக வந்திருக்கேன், ஆக எதிரியின் இடத்துல கை நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, விதுரன் வீட்டுக்கு போறாரு. விதுரனுடைய மாளிகைக்கு போறாரு. அப்படி போய் அந்த இடத்துல உணவு சாப்பிடுறாரு. ஏன்னா விதுரன் வந்து மிகச்சிறந்த நல்லவன் இல்லையா, தர்ம நெறிக்கு கட்டுப்பட்டவன் விதுரனாகப்பட்டவன். அவன் அப்பேற்பட்டவனுடைய வீட்டுல போய் நான் உணவு பரிமாறிக்கிறேன், உணவு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி போய் உணவு சாப்பிடும் பொழுது விதுரனுக்கும் மிகுந்த ஒரு ஆசை, ஏன்னா கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு மிகுந்த பற்றதனோட பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த துரியோதனனுக்கு ஒரே சந்தேகம். ஆக கிருஷ்ணர் போய் அங்க சாப்பிடுறாரு, ஒருவேளை விதுரன் எதுவும் பாண்டவர்கள் இடத்துல சாஞ்சிருவானோ, பாண்டவர்களுக்கு ஒரு கையாளாக இருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த சந்தேகத்தை ஒரு கோபமாக ஆயிடுச்சு. இந்த கோபத்தினால என்ன செய்யறாரு, அவரை ஒதுக்கி வைக்கிறாரு. அப்படி ஒதுக்கி வைக்கும் பொழுது மறுநாள் சபை கூடுது. அந்த இடத்துல எல்லாரும் கேட்கிறாங்க, அனைவரும் சபையில அமர்ந்திருக்காங்க. அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது கிருஷ்ணர் கேட்கிறாரு, நீங்க செய்யறது தவறு, ஆக ஊசி முனை இடம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, நீங்க செய்யறது தவறு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எவ்வளவோ முறையிடுறாரு. ஆனா இந்த துரியோதனன் என்ன செய்யறான், ஊசி முனை இடம் கூட கொடுக்க முடியாது. யாருக்கு? பாண்டவர்களுக்கு. ஆனா அதே சமயம் நீங்க வந்திருக்கீங்க, உங்களை சிறையில அடைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுறான். இத போல விதுரன் இருந்து பாத்துக்கு இருக்காரு. அப்படி பாத்துக்கு இருக்கும் பொழுது, ஏன்னா அவர் தர்ம நெறி கட்டுப்பட்டவர் இல்லையா, கிருஷ்ணரை வந்து சிறையில அடைப்பேன் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எதிர்த்து பேசுறாரு. யாரு? துரியோதனனை எதிர்த்து பேசுறாரு. யாரு? விதுரன். துரியோதனனுக்கு ஏற்கனவே ஒரு கோபம், இவர் எதுவும் கையாளாக இருப்பாரோ அப்படின்னு ஒரு கோபம். இதனால என்ன செய்யறாரு, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவர் தானே நீங்க, ஒரு தாசிக்கு பிறந்தவர் தானே நீங்க, நீங்க ஏன் சபையிலே வைத்து ஒரு இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி தர வேணாம், நீங்களே ஒரு தாசிக்கு பிறந்தவர் அப்படின்னு ஏளனமாக பேசி அந்த இடத்துல தடுத்து நிறுத்துறாரு. யாரு? துரியோதனன். யாரு? விதுரன். இதனால கோபம் அடைகிறாரு. கோபம் அடைஞ்சு என்ன ஆகுது, அந்த இடத்துல அந்த வில்லாகப்பட்டதை ஏவுறாரு. அவர் கையில வச்சிருந்தாரு இல்லையா, கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டது, இதை வந்து எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும் பொழுது கிருஷ்ணராகப்பட்டவர் தடுத்து நிறுத்த தன் நிலைக்கு வர்றாரு. ஏன்னா தன்னுடைய தாயை பத்தி தவறா பேசிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல கோபப்பட்டவரு தன்னுடைய நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு, அந்த வில்லாகப்பட்டதை அந்த இடத்திலேயே ஒடிச்சு போட்டுட்டாரு. அந்த இடத்திலேயே கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டதை, இந்த வில்லாகப்பட்டது இனி உனக்கு வந்து பயன்படாது, உன்னுடைய களத்திலே இனிமேல் பயன்படாது அப்படின்னு சொல்லி அந்த வில்லாகப்பட்டதை அந்த இடத்திலேயே ரெண்டாக உடைச்சு போட்டுட்டாரு. யாருக்குமே பயன்படாம போச்சு. ஆக தர்ம நெறிகள் இருந்தா மட்டும்தான் நான் போர்ல கலந்துக்கிடுவேன், தர்ம நெறிகளை தவறி போறீங்க, நான் போர்ல கலந்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி வில்லாகப்பட்டதை உடைச்சு போட்டுட்டு என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல போர்ல கலந்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். ஆக வில்லாகப்பட்டது கோகர்ணம் என்று சொல்ல
சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டதை பிரம்மதேவன் கொடுத்தாரு. யாருக்கு? விதுரனுக்கு. அந்த வில்லாகப்பட்டதை அந்த விதுரனாகப்பட்டவர் என்ன செஞ்சாரு? இரண்டாக ஒடிச்சு போட்டுட்டாரு கோபத்துல. இந்த வெள்ளி இனிமேல் யாருக்கும் பயன்பட வேணாம் அப்படின்னு ஒடிச்சு போட்டுட்டாரு. ஆக விதுரனாகப்பட்டவர் போர்க்களத்துல எங்க போனாரு அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன கேட்டீங்க? விதுரனுடைய முற்பிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. விதுரனுடைய அப்படியே இருங்க. ஒரு விஷயம் அற்புதமா சொன்னேன். ஏன்னா இது மகாபாரதத்தினுடைய முக்கியமான கூற்று. இது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்க போகுது. இது மிக பிரமாண்டமான யுத்தம். ஊசி முனை இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு துரியோதனன் சொல்றேன். தூதுவனா போன விதுரன் என்ன செய்யறா? ஒரு நாடு கூட வேணாமியா, ஒரு கிராமத்தை கூட, ஒரு ஊரை கொடு, அதை வச்சு உங்க புறப்பட நினைச்சிட்டு போட்டோம். எதுக்கு பல உயிர்கள் சேதமாக போகுது? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏன் யுத்தம்? ரெண்டு பேருக்குள்ள ஏன் சண்டை அப்படின்னு தூதுவனாக போனவன் எடுத்து சொல்றேன். அவன் மன்னர் பரம்பரையா இல்லையா? யாரு? துரியோதனன். அவன் சொல்றான், நீ எங்க வீட்டுல இருக்கக்கூடிய எங்க அரண்மனையில படிப்பெண்ணாக வேலைக்காரியாக இருக்கக்கூடிய பெண்மகளுக்கு ஆக நீ பிறந்தவன். ஆனால் நீ சொல்லி நான் கேட்கணுமா? கேட்க முடியாது போடா அப்படின்னு அவனை தரக்குறைவா யாருக்கு பிறந்தேன்னு சொன்ன உடனே, என்னடா அது இவ்வளவு சபையில இவ்வளவு வித்தைகளை கற்றாலும் கடைசியாக இழிவு சொல்ல வாங்கக்கூடிய நிலையில வந்துட்டோமே அப்படின்னு ஆக கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய வில்லை முறித்து போட்டுட்டு அவரு போயிட்டாரு. ஆனால் இந்த விதுரை யாரு? ஒரு மன்னர் குலத்துல இவ்வளவு வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த பராக்கிரமசாலியாக வந்தானே, இவன் முப்பிறப்புல யாரா இருந்தா எவனா வந்து விதுரனா பிறந்தான்? என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், அவகாசம் கேட்கிறேன். ஏன்னா இந்த விதுரனை தொட்டுட்ட, நான் விதுரனை சம்பந்தமாக கேட்கிறேன். இவ்வளவு பெரிய மிக பிரமாண்டமான இந்த வித்தையை கட்டவன் அர்ஜுனனை விட சிறந்தவன். இவன் யாரு? இவன் முப்பிறப்புல அவன் என்னவா இருந்தா? கழுதையா இருந்தானா, குதிரையா இருந்தானா, முனிவரா இருந்தானா, தெய்வமா இருந்தானா, இல்ல மனித பிறப்பா இருந்தா? இவன் யாரு? எதுக்காக விதுரனா வந்து பிறக்கணும்? அவனுக்கு சாபம் விட்டவர் யாரு? இல்ல ஒரு கேள்வி கேக்குறீங்க, சும்மா அப்புறம் திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல இப்ப உங்க மண்டபப்படி நடக்குது அப்படின்றதுக்காக நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இல்ல, நான் எதுக்காக கேக்குறேன்னா, ஒரு மனிதன் இறக்கிறான் அப்படின்னா, இப்ப வள்ளி என்ற பெண்மகள் இருக்கு. இந்த வள்ளியினுடைய இது யாரா இருந்த பெண்மகள் வள்ளியா பிறந்திருக்கா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நாரதனா இருக்கேன், என்னுடைய முப்பிறப்பு யாரு? நான் யாரா இருந்தவன், நாரதனா ஏன் வந்து பிறந்தேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஒவ்வொருத்தருக்கும் முப்பிறப்பு கதை உண்டு. இன்றைக்கு திரிலோச்சனன் என்று சொல்லக்கூடியவன் ஹரிச்சந்திரனா பிறந்த, மதிவதனி என்று சொல்லக்கூடிய பெண்மகள் சந்திரமதியா பிறந்தா. உங்களுக்கு முப்பிறப்பு கதை இருக்கா இல்லையா? முப்பிறப்பு கதை இருக்கா இல்லையா? எனக்கு முப்பிறப்பு இருக்குல்ல, உனக்கு முப்பிறப்பு இருக்குல்ல. அப்ப அந்த விதுரன் நீ அந்த தொட்டே முழுமையா படிச்சிருக்கியா இல்ல அறவுரையான்னு பரிசோதிக்கிறேன். நாங்க படிச்சது எப்படி என்ன ஏதுன்னு தெளிவா விளக்கணும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப உங்க மண்டபம் அப்படி நடந்துருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இருங்க, முடிச்சிட்டு வர்றேன். உங்களுக்கு வைக்கிறேன் ஆப்பு. நீ வை, முடிஞ்ச ஆப்பு. நான் புடுங்குறேனா இல்ல ஆப்ப கொண்டுகிட்டே போறேனான்னு வேணா முடிவு பண்ணிக்க. என்ன கேட்க போறேன்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு முதல்ல. ஏன்னா கேள்விக்கு கேள்வி பதிலாகாது இல்லையா? கேள்விக்கு கேள்வி பதிலாகாது. ஒண்ணு கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டு தான் மறுபடியும் கேட்கணும். ஏன்னா அதுதான் முறை. ஆக என்ன கேட்டிருக்கீங்க? விதுரனுடைய முற்பிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னவாக இருந்தா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது அதே போலதான் மாண்டவிய மகரிஷி என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர் என்ன செய்யறாரு? ஒரு இடத்துல தவமாகப்பட்டவரை செஞ்சுக்கிறாரு. ஒரு குடில் அமைத்து, ஒரு பரன் அமைத்து அதுல தவமாகப்பட்டதை செஞ்சுக்கிறாரு. அப்படி தவமாகப்பட்டதை செஞ்சுக்கிருக்கும் பொழுது அந்த நாட்டு இளவரசியினுடைய நகைகளை வந்து 2-3 கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப கொள்ளையடிச்சுட்டு போனவங்க எங்க போனாங்க? இந்த பரன் அமைத்து இருந்தார் இல்லையா, யாரு? மாண்டவிய மகரிஷி ஆகப்பட்டவரு. அந்த பரன் அமைத்த குடிலுக்குள்ள போயிட்டாங்க. குடிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. காவலாளிகள் தேடிக்கிட்டு வர்றாங்க. தேடிக்கிட்டு வந்து எப்படியோ பிடிச்சிட்டாங்க. யார? அந்த திருடர்களை பிடிச்சதுனால என்ன செய்யறாங்க? இந்த குடிலுக்குள்ள உங்களுடைய அனுமதி இல்லாம போயிருக்க மாட்டாங்க. யாருடைய அனுமதி? மாண்டவிய மகரிஷியினுடைய அனுமதி இல்லாம போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் இழுத்துக்கிட்டு போறாங்க. எங்க? அரசவைக்கு. ஏன்னா அவரும் சேர்ந்துதான் திருட்டுல ஒப்புதலாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரையும் இழுத்துக்கிட்டு போறாங்க அரசவைக்கு. அரசனிடத்துல போய் ஒப்படைக்கிறாங்க. அப்ப அரசருக்கு மிகுந்த கோபம். ஏன்னா தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கு இவரும் ஒத்துழைப்பா இருந்திருக்காரு அப்படின்னு மிகுந்த கோபத்துல என்ன செய்யறாரு? இவர்கள் அனைவரும்
பெரிய மரத்தை நிக்க வச்சு அதனுடைய முடியில வந்து ஊசியா சீச்சு விடுவாங்க. சீச்சு விட்டுட்டு அதுல என்ன செய்வாங்க, எண்ணெய் ஆகப்பட்டதை ஊத்தி வலுவலு நல்லா வலுவலுன்னு ஆக்கி வச்சிருவாங்க. அது மேல ஏறி அமர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை வந்து போக்குறது. அதாவது ஆசன வாயு மூலமா அந்த ஊசியாக இருக்கக்கூடிய அந்த மரம் இருக்கா இல்லையா, அந்த ஊசியா செதுக்கியிருப்பா, அதுல விளக்கெண்ணைய தடவி அதுல உட்கார வச்சிருது. அப்படியே என்ன ஆகும், எடை அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா ஆசன வாயுக்குள்ள போயிட்டே இருக்கும். இதுதான் அரசர்கள் கொடுத்த கழுகுமுறை. ஏன்னா அப்பேற்பட்ட தண்டனையாகப்பட்டதை யாருக்கு கொடுத்தாங்க, மாண்டவிய மகரிஷிக்கும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. இந்த கொடுத்ததுனால என்ன செய்யறாங்க, இந்த திருடர்கள் அனைவரையுமே கழுமறை ஏற்றுறாங்க. ஆனா அந்த மகரிஷியை ஏற்றும் பொழுது என்ன ஆகுது, அந்த இடத்துல அவருடைய உயிர் போகல. அப்ப போகாம இருக்கும்போது மன்னராகப்பட்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஏன்னா இவர் மிகப்பெரிய ஆளு, மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர், நம்ம தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு விடுதலை பண்ணிடுறாங்க. இப்ப வந்தவர் என்ன செய்யறாரு, யமதர்மனை நோக்கி மிகுந்த தவம் இருக்கிறாரு. யமதர்மனை நோக்கி மிகுந்த தவம் இருக்கிறாரு. அப்படி தவம் இருந்து என்ன செய்யறாரு, யமதர்மன் காட்சி தர்றாரு. அப்படி காட்சி தந்து உங்களுக்கு என்ன வர வேணும், எதுக்காக என்னை வணங்குனீங்க, என்ன வர வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி யமதர்மனாகப்பட்டவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுது, இந்த இடத்துல நான் வரம் கேட்கலாம், உங்களை வணங்கல, நான் தவம் செஞ்சது உங்களை வரம் கேட்கறதுக்காக இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்காக உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் எந்த ஒரு ஜீவனுக்குமே இன்ன வரைக்கும் நான் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணதில்லை, எந்த ஒரு துரோகமும் எந்த ஒரு பாவமும் பண்ணதில்லை. ஆக எனக்கு எதற்காக இந்த கழுமர தண்டனை, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை போக்குற தண்டனை எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மாண்டவிய மகரிஷி ஆகப்பட்டவர் யாரை பார்த்து கேட்கிறாரு, யமதர்மனை பார்த்து கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே என்ன ஆகுது, அப்பதான் விளக்கம் சொல்றாரு யமதர்மன் ஆகப்பட்டவர், நீங்க 5 வயதுல அறியா பருவத்துல ஒரு பூச்சி ஆகப்பட்டதை பிடிச்சு அதை ஒரு குச்சி எடுத்து குத்தி குத்தி அது எப்படி எல்லாம் வேதனைப்படுது, கொஞ்சம் கொஞ்சமா குத்தி சித்திரவதைப்படுத்தி கொன்றாய். ஆக அதே போலதான் இன்றைக்கு உங்களுக்கும் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி யமதர்மனாகப்பட்டவர் விளக்குறாரு. அப்பதான் எனக்கு கோபம் வந்துருச்சு, யாருக்கு, இந்த மகரிஷிக்கு. நான் 5 வயதுல அறியா பருவத்தில் செஞ்ச ஒரு தவறு, விளையாட்டு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், அதான் அப்ப செஞ்ச தவறுக்கு இப்ப தண்டனை கொடுக்குறியே, இது நியாயமா, தர்ம நியதியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது யமதர்மன் இடத்துல பதில் இல்ல, தலை குனிஞ்சு போறாரு. அப்பதான் ஒரு சாபமாகப்பட்டதை கொடுக்கிறாரு. யாரு, மாண்டவிய மகரிஷி ஆகப்பட்டவர். என்ன சாபம், நான் செஞ்ச தவறுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்த, ஆக நீ வந்து தர்ம நெறி தவறுன, தர்ம நெறி தவறி என்ன செஞ்ச, எனக்கு வந்து தவறான ஒரு தண்டனை கொடுத்த, ஆக நீ ஒரு தவறான இடத்துல போய் பிறப்ப, அரசவையில் அமரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காது, எந்த ஒரு மதிப்பு மரியாதையுமே உனக்கு கிடைக்காது, அநீதி எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துலதான் நீ போய் பிறப்ப அப்படின்னு சொல்லி ஒரு சாபமாகப்பட்டதை கொடுக்கிறாரு. யாருக்கு, யமதர்மனுக்கு. ஆனா அப்பேற்பட்ட சாபமாகப்பட்டதை வாங்கினதுனாலதான் மகாபாரதத்துல விதுரன் என்று சொல்லக்கூடியவராக வந்து பிறந்தாரு. யாரு, யமதர்மனாகப்பட்டவர். ஆக இந்த பிரம்மனாகப்பட்டவர் கொடுத்தாரு இல்லையா, இந்த கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய வில்லாகப்பட்டதை சாதாரண ஒரு மனிதருக்கு கொடுத்துட முடியுமா, முடியாது. ஆக யமதர்மனுடைய அம்சம் தான் யாரு, விதுரராகப்பட்டவர். அதனாலதான் விதுரருக்கு வந்து அந்த வில்ல கொடுத்தது. அற்புதமா சொன்னோம். அதான் காரணம் என்ன அப்படின்னா, நன்றி, அப்படி கைதட்டுங்க. ஏன்னா ஒரு பகுதியை படிக்கின்ற பொழுது முழுமையாக தெரிந்தவரா இது அறவர கேசாக நம்ம முடிவு பண்ணிடுவோம். அதுல அப்ப விதுரன் என்று சொல்லக்கூடியவன் கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய ஆகிய வில்லை வைத்திருந்தான். பினாகம் என்று சொல்லக்கூடிய வில்லை சிவனிடம் கொடுத்தான். சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லை ஒரே மூங்கில்ல 3 பகுதியாக எடுத்து 3க்கும் வலிமை மிக்க தன்மையை கொடுத்து அப்பேற்பட்ட நிலைகள் உருவானது. அன்றைக்கு தான் இவ்வளவு ஒரு அரசவையில நம்ம வந்து பிறந்திருந்தாலும் ஒரு இழிவான சொல்லு. அப்ப ஒரு வாயிலா ஜீவராசி ஒரு சிறிய பூச்சிய கொஞ்சம் கொஞ்சமா இழிவுபடுத்தி கொன்னேன், அதனாலதான் நீ இழிவு சொல்லுக்கு ஆளாவா என்று சாபம் கொடுத்த. கடைசியில துரியோதனன் என்ன சொன்ன, நீ என் வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரி வேசிக்கு பிறந்தவன்டா, நீ என்னடா என்கிட்ட தூது வர்றது அப்படின்னு இழிவு சொன்னானா, அங்கே செய்த செயல். அதனாலதான் ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் கடைசியிலே ஒரு கட்டம் உண்டு என்பதை இந்த சான்று மனிதனுக்காகவே நிறுவப்பட்ட நிலை. அற்புதமான ஒரு விளக்கம். அப்ப யமதர்மன் ரூபத்திலே பிறந்தவர் தான் விதுரனாகப்பட்டவன். அப்ப யமதர்மன்
எனது தெய்வீக பிறப்பு. அங்கே 2 தெய்வத்தை கொடுத்தாச்சு. அப்ப பாருங்க, பினாக சிவன்ட்ட போயிருச்சு, சாரங்க என் பாட்டை நாராயணன்ட்ட போயிருச்சு. அப்ப சாதாரண மனிதன் கொண்டு போய் இதை கொடுக்க முடியுமா? அப்ப அவன் யாருன்னா யமதர்மராஜா. அவனும் ஒரு தெய்வத்துக்கு சமமானவன், நீதியை நிலைநாட்டக்கூடியவன். அவன் கைக்கு தான் போகணுங்கிற காத்த விதரனா பிறந்திருந்தாலும் அப்பா இந்த நானும் கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய வில்லை கொடுத்தான். பெருமை அருமை நிகழ்வுகள் நடந்தது. ஆக இருப்பினும் ஆக காலதாமதம் மிக குறைவாக. என்ன என்ன காலதாமதம்? 2 கேள்வி கேட்டு வெட்டியை நொறுக்கி விடுவேன். சரியா? வெட்டியை நொறுக்கிட்டு போயா மய. ஆகாத பிரச்சனை என்கிட்ட பேசக்கூடாது. அப்ப என்னதான் செய்யணும்? இப்ப என்ன எதிர்பார்க்கிறீங்க? என்ன அப்படியே போறீங்களே? என்ன காலதாமதம் மிக குறைவாக. இருங்க, இப்ப மகாபாரதத்தை எழுதியது யாருன்னு கேட்டீங்கல்ல? வேதவியாசன்னு சொன்னேன். வேதவியாசர். வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினாரு. ஆமா, ஆனா முற்றுப்புள்ளி யாரு? வேதவியாசர். வியாசர் தான் இந்த மகாபாரதமே உருவாகி இந்த மக்களுக்கு தெரிவதற்கு காரணமே வேதவியாசன் ஒருத்தன் இல்லைனா ஆக இந்த மகாபாரத கூட்டே வெளியாயிருக்காது. ஆக வேதங்கள் எத்தனை? வேதங்கள் 4. என்னென்ன? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதம். இந்த வேதங்களை தோற்றுவித்தது யாரு? தோற்றுவித்தது வேதவியாசன். தோற்றுவித்தான். வேதவியாசர் வேதங்களை தோற்றுவித்தார். தோற்று வச்சாரு. இந்த வேதவியாசர் எப்படி தோன்றினார்? இந்த மகாபாரதத்தை கொடுத்த வேதவியாசர் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாரு? இதுதானே உங்களுடைய கேள்வி. கண்டிப்பா. ஏன்னா தொட்டு பேசணும், இல்ல தொடர்ந்து பேசணும். கண்டிப்பா. இல்லையா? கண்டிப்பா. மகாபாரதத்தை ஆரம்பத்திலேயே தொட்டு வச்சீங்க. வேதவியாசர் சொல்ல விநாயகர் பெருமான் எழுதினாரு. ஆமா. அவர் மகாபாரதத்தை மட்டுமே எழுதியிருக்காரு கிடையாது, வேதங்களையும் எழுதியிருக்காரு. ஆக நீங்க சொன்ன மாதிரி வேதங்களையும் எழுதியிருக்காரு. ஆமா. ஆக அப்பேற்பட்டவரு அவர் தோற்றுவிக்கிறதுக்கு காரணம் யாரு? அற்புதம். காரணம் என்னன்னு தெரியுமா? இது எப்படி இவர் உருவானார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றே இருக்கு. இப்ப வசுராசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வேட்டையாட போறாரு. எப்போதுமே மன்னர்களுக்குன்னே வேட்டையாடக்கூடிய தன்மை இருக்கும். வசுராசன் வேட்டையாட போகின்ற பொழுது அப்பதான் பாருங்க, வேட்டையில வேற எதுவுமே சிக்கல. கடைசியாக ஒரு மாமரம், தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில நேரா போய் குதிரையில இருந்தபடியே அமர்ந்து இப்படி ஓய்வு எடுக்கிறாரு நிழல்ல. அப்படி அமர்ந்து இருக்கின்ற பொழுது, குதிரையில அமர்ந்து இருக்கின்ற பொழுது அப்பதான் பாருங்க, ஒரு மாமரத்துல ஒரு ஆண் குரங்கு ஒரு பெண் குரங்கு அது உறவு கொள்ளுது. உறவு கொண்ட உடனே இவர் பார்க்கிறார். யாரு? வசுராசங்கிற மண்ணே பார்க்கிறார். பார்த்த உடனே இந்த குளிர்மையான காற்று வரக்கூடிய இடத்துல, இந்த யாருமே இல்லாத அந்தரங்கமான இடத்துல நம்மளும் வீட்டில் இருக்கக்கூடிய இளவரசி நம்ம மனைவியும் இந்த இடத்துல உறவு கொண்டால் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை நினைச்சு பார்க்கிறாரு. குரங்கு, ஆண் குரங்கு, பெண் குரங்கு உறவு கொள்ளுது. அதை பார்த்தோன்னே இவருடைய மனைவியாக வந்துருச்சு. மனைவியாக வந்த உடனே இந்த இடத்துல உறவு கொண்டா எப்படி இருக்கும்னு ஒரு சின்னதா கற்பனையா நினைக்கிறாரு. கற்பனையா நினைச்ச உடனே அவருடைய விந்து வெளியாயிருச்சு. வெளியான மாத்திரத்திலே இந்த அந்த விந்தை வீணடித்திடக் கூடாதுன்னு சொல்லி ஒரு தென்னை இலையை பிடுங்கி அதை 4ஆ மடிச்சு அந்த விந்து அதுக்குள்ள வச்சு ஒரு புறா கால்ல கட்டி காதல் பரிசா தன் மனைவிக்கு அரண்மனையில் இருக்கக்கூடிய இளவரசி கொண்டே கொடுத்துட்டு வான்னு அனுப்புறேன். அந்த காட்டுல இருந்து பறவை பறந்து போய்கிட்டு இருக்கு அரண்மனைக்கு. இன்னொரு பறவை பாக்குது, கால்ல கட்டி இருக்கிறது ஏதோ ஒரு தின்பண்டத்துல கொண்டுட்டு போகுது. இந்த தின்பண்டத்தை பறிச்சு சாப்பிடணும்னு நடுவானத்துல 2 பறவைக்கும் சண்டை. கால்ல கட்டி இருக்க விந்து கீழே விழுந்து விழுகுது. கடைசியில போய் மனைவிக்கும் சேரல, கீழே விழுகுது. விழுந்தா கடலுக்குள்ள விழுகுது. அந்த கடலுக்குள்ளே வஜ்ரம் மதித்த கெண்டை மீன் மலை துளியாக்கு விழுகுதுன்னு வாயில ஏந்த விந்து வஜ்ரம் மதித்த கெண்டை மீன் வயிற்றுக்குள்ள போயிருச்சு. வயிற்றுக்குள்ள போனா ஒவ்வொரு நாளும் ஒரு பெண் எப்படி குழந்தையை சுமப்பாளோ அந்த கடலுக்குள்ளே நீந்தி கொண்டு இருக்கக்கூடிய வஜ்ரம் மதித்த மீன், கெண்டை மீன் வயிறு பெருசாகிக்கிட்டே வருது. கடலுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கு. செம்பனவன் என்று சொல்லக்கூடிய மீனவன் என்ன செய்யறான்? தினந்தோறும் மீனை பிடிக்கிறதுக்கு வலையை போடுவேன், கிடைக்கிறத கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுவேன், இல்லைன்னா யாருக்கிட்டாலும் நானே எடுத்து கொடுப்பேன். இதுக்காக வந்திருக்கேன். வந்த மாத்திரத்துல பேர் செம்பனவன். அந்த செம்பனம் என்ன செய்யற? வலையை வீசுற. இந்த வயிறு பெருத்த விந்தை வாங்கிய வஜ்ரம் மதித்த கெண்டை மீன் வலையில மாட்டிடுது. கரைக்கு கொண்டு வர்ற. என்னடா அது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பாட்டம் கூட்டம் காலத்துல இருந்து இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு, இது என்ன விசித்திரமா இருக்கு இந்த மீனுக்கு அப்படின்னு கையில வச்சிருக்க உரைக்கத்தை எடுத்து வயிற்றை கிழிச்சு பாக்குறேன். ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இருக்கு. ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இருக்கு பாருங்க. ஆக இப்பேற்பட்ட நிலைகள்ல ஆக அது இருப்பினும் கூட ஆக இந்த இடத்துல ஆக மிக அற்புதமான முறைகளில் நடக்கக்கூடிய நிகழ்வு இது. நிகழ்வு நடந்தது. ஆக இப்பேற்பட்ட இடத்துல மச்சகந்தி, அதாவது அந்த பெண்ணுக்கு மச்சகந்தி என்ற பெண்மகள் யாருன்னா அப்ப பாருங்க கிழிக்கிற. அதுக்கு முன்னால கிழித்தா அவளுக்கு பேரு மச்சகந்தின்னு பேரு. யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்கு பேர் வச்சுட்டேன். ஆம்பளை பிள்ளைக்கு மச்சவளவன் மச்சகன்னு பேர் வச்சாச்சு. அவனை
மீன் பிடிக்க கூட்டிட்டு போறது அவனுடைய தொழில். அந்த வேடுவ குலத்துல, அந்த மீனவர் குலத்துல அந்த பெண்மகளுக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுப்பாங்க? இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் ஒருத்தரை விட்டா ஒரு நாணயம் அரை நாணயம் கொடுக்கிறது வழக்கன்றைக்கு. அப்ப அந்த மச்சகந்தி என்ற பெண்மகள் என்ன செய்கிறா பாருங்க, இங்க படகோட்டியா பரிசல் கரையா நிக்கிறா. அங்கேதான் பராசர முனிவர் ஒருத்தர் வர்றாரு. அம்மா, இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும், நான் இவ்வளவு ரூபா தர்றேன், என்னை இந்த படகுல சவாரி பண்ணு போக. அப்ப ஆற்றை கடக்குகின்ற பொழுது அப்பதான் பாக்கிறாரு பராசர முனிவர், நட்சத்திரங்கள் கிரகாதிபலன்கள் ஒன்று கூடுகின்ற நேரத்தில் இந்த உலகத்திற்கு ஒருத்தர் கொடுக்கணும்னா ஒரு பெண்மகளோடு கூடினா தேவைன்னு மச்சகந்தி கேட்கிறாரு. அம்மா, உன் கூட நான் கூடணும்னு ஆசைப்படுறேன், இந்த இடத்துல இந்த உலகத்திற்கு ஒரு மிக திறமையான ஒரு மகனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அவ சொல்றா, ஏங்க நான் பருவமே அடையல, வயதுக்கே வரலங்க, என்னோட எப்படி கூட முடியும் நீங்க அப்படின்னு பராசர முனிவர்கிட்ட சொல்றான். சொல்லுகின்ற பொழுது அப்பதான் இவருடைய மந்திர தன்மையாளி இருமா அப்படின்னு பருவம் அடையாத பெண்மகளை பருவம் அடைய வச்சுட்டேன். பூ பணிந்துட்டா, வயதுக்கு வந்துட்டா. வந்து கூடுகின்ற பொழுது அப்பதான் பாருங்க, ஒரு பெண் மீது நறுமணமான வாடை வரணும், ஆனால் மீன் வாடை வருது. என்னம்மா ஒருவேளை மீன் வாடையா இருக்கு, நான் நெருங்க முடியல உங்க பக்கத்துல, என்ன காரணம் கேட்கும் போது அந்த விண்டை வாங்கிய மீன் கதையை சொல்றாங்க. நான் மீனுக்கு பிறந்தாளுங்க. அப்பதான் பாருங்க, மச்சகந்தியை ஆக கமண்டத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து தெளித்து பரிமகனந்தி என்ற பெயரை மாற்றி அந்த பெண்மகளோடு பராசர முனிவர் கூடி இருவருக்கும் பிறந்தவன் தான் வேதவியாசன். அவன் தான் வேதவியாசன். யாருக்கு பிறந்தாங்க? யாருக்கு பிறந்தாரு? மச்சகந்தி என்ற பெண்ணை பரிமகனந்தி ஆக்கி வசுராசன் என்ற பெண், அதாவது மன்னனுடைய விந்துவுக்கு உருவானவர் தான் பாருங்க. பராசர முனிவருக்கும் ஆக மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய பரிமகனந்திக்கும் பிறந்தவன் தான் வேதவியாசன். வேதத்தை வகுக்கக்கூடிய நிலை உருவாக்கப்பட்டது இந்த உலகத்திலே. ஆக இருப்பினும் கூட உன்னிடத்திலே இன்னும் ஆக கதைகளை பேசலாம், காலதாமதம், ரெண்டு பேரும் பேசினாலும் உருப்படியான கதை. இந்த கதை இந்த பெரியவர்களை கேளு, நீ பேசின கதையும் நான் பேசின கதையும் மிக பிரமாண்டமாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய தன்மையிலே இருந்தது. ஆக கதையின் பிரகாரம் அடுத்த நபர்களுடைய நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற தன்மையோடு பெண்கள் உண்டான பருவங்கள் எத்தனமா? 7 பருவம். என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம்பெண். பேரிளம்பெண் என்று சொல்ல அணிந்திருக்கூடிய பருவம் மங்கை பருவம். பருவத்துக்கு வயது 12 இருந்து 13 வயதுக்குள்ள பருவம் அணிந்த பெண்கள் தான் இங்கு வர வேண்டும். குமரி காத்தால் குமரன் ஏற்றுக்கொள்வான் என்பது ஐதீக முறை. ஆக இருப்பினும் கூட ஆக இந்த இடத்திலே ஆக இன்னும் விவரங்களை ஒன்று கேட்கணும்னா உன்னுடைய உருவத்திற்கு பருவத்திற்கு தகுந்தார் போலி உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கமா? மாப்பிள்ளையா? ஆமா. யார் தெரியுமா? யாரு? பெருமையில் இருந்தா சொல்லுங்க, பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன். உனக்கு மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்கேன். ஆக பிரம்ம முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கிறோம். சம்மதமா சொல்லு. அதான் கடவுளை பார்த்து வந்திருக்கீங்க. ஆமா, உன்னுடைய கடவுளை வணங்க மட்டும் தான் முடியும். அவரை கல்யாணம் பண்ணிக்கிறன்னு முடியுமா? ஏன் முடியாது? அதையும் தாண்டி ஒரு பண்டாரம் பரதேசி என்ன பெருமைகள் இருக்கு. குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? அப்பனும் இறந்துண்ணி, ஆத்தால மழை நீலி, ஒப்பரிய மாமன் ஒரு திருடி, சப்பை கலனன் பெரு வைத்தான். அந்த ஆறுமுகத்தானுக்கு என்ன பெருமை இருக்கு? சுடுகாட்டுல சாம்பலி பூசி கொண்டிருப்பவன் எனது மாமனா? தாலி நீலியாக மாறக்கூடியவள் பார்வதி. அவன் அத்தைன்னு சொல்ல முடியுமா? வருகின்ற பெண்கள் எல்லாம் வேண்டாம், தாயை போல் பெண்
பார்த்து நீ பண்டாரம் பரதேசின்னு சொல்றியா இல்லையா? ஆமா. பண்டு என்றால் இசை, ஆரம் என்றால் மாலை. இசையை மாலையாக தொடுப்பவன் பண்டாரம். பரம் என்றால் உலகம், தேசம் என்றால் சுத்துவது. உலகத்தை சுற்றுபவன் தானே முருகே. நீ பண்டாரம் சொல்றதுனால, பரதேசின்னு சொல்றதுனால இதுக்கெல்லாம் பெருமைகள் இருக்கு. ஆக சொல்லும் வார்த்தை கேள்வி கேட்டா மோட்சம், இல்லை நம்ம வாழ்க்கை வீச்சம். அல்லும்ப கல்லு முந்தன அவஸ்தை விடுத்து நீங்க சொன்ன உடனே கேட்கணுமா? நல்ல விஷயத்தை சொல்லிருந்தீங்கன்னா கேட்டிருப்பேன். கேட்டா மோட்சம். இப்படி நார விஷயத்தை சொல்லிட்டு வந்து அப்புறம் கேளுமா கழுவானா என்ன அர்த்தம்? ஒரு காலம் இருக்கிறப்ப இன்னொரு காலத்தை ஏத்துக்கிற முடியுமா? முதல் தர வாங்கி தரேன். எதுக்கு? எனக்கு அவசியம் இல்லையே. இட்டமுடன் எந்த அலையில் இன்னபடி எந்த விட்டு சிவனும் செத்து விட்டான முட்ட முட்ட மஞ்சமே ஆனால பாரம் அவன் கண்ணுக்காய் அஞ்சாத நெஞ்சமே சொன்னா. அப்ப மூதாட்டி பிறந்த மாத்திரத்திலே உன் நிலையிலே ஆக அவனுக்கு உனக்கென்று பிறந்தவன் அவன், அவனுக்கென்று பிறந்தவன் நீ. எனக்கு பிடிக்கல, மாப்பிள்ளைய பிடிக்கல. அதனால எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன ஆகாத வேலை? ஏன் இந்த வேலை கலகம் செய்யறது நல்ல என்ன வேலை தெரியுமா? ஏன் இப்படி வேலை ஒரு பேரை சொல்லிக்கிறதா? எப்படி பேரு? என்ன வேலை தெரியுமா? வேலை சொல்லவே வாய் கூசுது. ஏன் கூசுது? இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். சொல்லு பாப்போம். கூட்டி கூட்டி கொடுப்பதுங்களுக்கோ திறத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பதுங்களுக்கோ திறத்தின் முறையோ, உடமை சொல்ல வந்து கைவரிசை செல்லாது போ. கண்பை கூட்டி பண்புடார், பண்பை கூட்டி பாசம் இல்லாதவர்களுக்கு, பாசத்தை கூட்டி செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வத்தை கூட்டி கொடுப்பது பெருமை தினமா இந்த சூரியஸ்தமாவிற்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலை வர செய்து உனக்கும் அவனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டா என்பதை நாடுவதும் இல்லை, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் இல்லை. இது சத்தியம், இது சத்தியம். அதுவரைக்கு இருக்கிற பத்தியும் போயிட்டு வர வைத்தியநாத உனக்கு கூட்டி நல்ல வைத்தியம். சும்மா தனியா இருக்க பொம்பளை பிள்ளை உங்களுக்கு கேட்க பக்கம் நாளில மத்தியில அண்ணன் தம்பி 7 பேர் எரும மாடு மாதிரி இருக்கா. முடிஞ்சா என் தங்கத்தை பேசி பாருங்க. போறதுக்கு முதல்ல உருப்படியா ஒரு சட்டை இருக்கா, சவுடால பாருங்க. கேட்க பக்கம் நாளில மத்தியில அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கா. இப்ப முடிஞ்சா பேசி பாருங்க என் தங்கத்திட்ட. கேட்க பக்கம் நாளில சார் போல ஏங்க என்னங்க ஆச்சு? உங்க அண்ணன் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையே. ஐயோ குண்டு எடுக்கிறீங்களே. இருக்கட்டும், நாரவர் வந்தாருல, சரி எதுக்காக வந்தாரு? எதுக்காக? என்னமோ சபதம் போட்டு போனாரு. சரி. என்ன சபதம் போட்டாரு? எப்படியாச்சும் முருகனை கட்டிச்சறேன்னு. கட்டி வச்சிருன்னு சொன்னாரு. சரி நடக்குமா? இல்லங்க, அதான் பெண்களுக்கு மட்டும்தான் அந்த தன்மை இருக்கு தெரியுமா? யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு. நாரதத்தை அப்படி பேசினாதான் உடனே சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட போய் சொல்லுவாரு. அப்ப இவ்வளவு தூரம் இருந்தது அப்பட்டு நடிப்பா. ஆமாங்க, எங்களோட நீங்க நடிக்கிறீங்களே. அப்பா இருக்கட்டும், கதம் போட்டு போயிருக்காரு. நடக்குமா? நடக்குமா? நடக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஆமா, ஏன்னா அவருக்காக தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எத்தனை நாள் தான் நானும் இப்படி லோலோன்னு கத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆளோலம் ஆளோலம்னு. அதனால முருகன் வேற வந்துட்டாரு. தூங்குறவங்க எல்லாம் எந்திரிங்க தயவு செஞ்சு. ஏன்னா முருகனுடைய நாங்க போய் திருப்பி தூங்குறோம். அதனால முருகன்